தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆல் இண்டியா கோட்டா 15% இந்த ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து நமக்கு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதில் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்ததை வச்சு இப்போ திரும்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றது வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னா, பெரிய தவறுன்னு இல்ல, டேட் வந்து தவறாக கொடுத்துருந்தாங்க. அதை வந்து கரெக்ட் பண்ணி இப்போ திரும்ப வந்து மறுபடியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ரிவைஸ்டு ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறோம். இதில் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் என்ன வந்ததோ அதே தான் வரும். ஒரு நாள் வந்து தள்ளி வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன அப்படின்னா, ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து ஆகஸ்ட் 14லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. 7 டேஸ் டைம். இந்த 7 டேஸ் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே 7 டேஸ் தான். ஆனால் ஆகஸ்ட் 20ன்றத ஆகஸ்ட் 21 அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. அத மாத்தி இப்ப ஆகஸ்ட் 20 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா, 16 பழசு வந்து 16லேருந்து ஆகஸ்ட் 16லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சொன்னாங்க. ஸோ அது வந்து இதுலயும் வந்து கரெக்ட்டா தான் குடுத்துருக்காங்க ப்ராசஸ். அதேபோல ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. ரிசல்ட்ன்றது 23 23 வந்து நம்ம 21 டூ 22 அப்படின்னு சொன்னாங்க. இதில 23ஆம் தேதி ஒரே ஒரு நாள் வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. இந்த ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூல்ல. தென் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்றது 24லேருந்து 29 வரைக்கும் பழசுல இருந்தது. இதுலயும் 24லேருந்து 29 வரைக்கும் தான் குடுத்துருக்காங்க. ஜாயின் பண்றதுக்கு 30ஆம் தேதியிலிருந்து 31 வரைக்கும் டைம் இருக்கு. சரி. செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் ரவுண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா, பழசுல வந்து செப்டம்பர் 4லேருந்து செப்டம்பர் 5 வரைக்கும் சொன்னாங்க. ஸோ இதில வந்து எந்த சேஞ்சஸும் இப்போதைக்கு வரலன்னு நெனைக்கிறேன். செப்டம்பர் இதில வந்து பார்த்தீங்கன்னா, புதுசுல செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் குடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்றதுல, ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கு செப்டம்பர் 5லேருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் குடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில இருக்கிற டேட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல பொறுத்தவரைக்கும் நமக்கு செப்டம்பர் 6லிருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும். அதில எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ நமக்கு இதில பார்த்தீங்கன்னாவே தெரியுது. நமக்கு ஒண்ணும் பெரிய அளவுல மிஸ்டேக் வரல. ரிப்போர்ட்டிங் ஜாயினிங் டேட்டு செப்டம்பர் 14லேருந்து செப்டம்பர் 20 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே தான் பழசுலயும் இருந்தது. தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நமக்கு 25 செப்டம்பர் 25லேருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் டைம் சொன்னாங்க. இதில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, செப்டம்பர் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் குடுத்துருக்காங்க. இதில சேஞ்சஸ் இருக்கு. அதேபோல சாய்ஸ் ஃபில்லிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 27 செப்டம்பர் 27லேருந்து அக்டோபர் 2 வரைக்கும் டைம் சொல்லியிருந்தாங்க. இதில சேஞ்சஸ் கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங்கில அதே தான் இருக்கு. ஸோ இது ஒண்ணும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. சின்ன சின்ன டேட் வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க அவ்வளோதான். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொன்னேன். ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றது. ஏன்னா பழசுல டேட் மாறி இருந்து இப்ப டேட்ட கரெக்ட் பண்ணி திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எம்சிசி மெடிக்கல் கவுன்சில் கமிட்டின்றது த்ரூஅவுட் இந்தியா முழுக்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இதில வந்து செய்ற சின்ன சின்ன தவறுகள் வந்து மாணவர்கள அது பாதிக்கும். பட் இது எப்படி இவங்களும் அந்த தவறுகள செய்றாங்க. ஃபைனலைஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க குடுத்துருக்காங்க. பட் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன்ன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவா குடுத்துருக்கேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. வெப்சைட்ல பிடிஎஃப் அவைலபிள் இருக்கு. ஆல் இண்டியா கோட்டாவோட வெப்சைட், எம்சிசியோட வெப்சைட். அதில போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.